நம்ம கண்ணோலி காட்டுக்கு பூஞ்சானுக்கு மருந்து பட்டலாம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு. கண்ணோலி காட்டில் இருக்கிறதுலேயே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சான் விழுகிறது தான். இது வந்து கிழங்குல பூஞ்சான் விழுந்துருச்சுன்னா, செடி வந்து பூவில் இருந்தாலும் காயோடு இருந்தாலும் அப்படியே காஞ்சு போயிடும். அதனால முதல்லையே மருந்து விட ஆரம்பிச்சிருவோம். அடிக்கடி விடணும். இது நம்ம ஃபஸ்ட்டு பைப் போடும்போதே 4ஆ பிரிக்கிறதுக்கு முதல்லையே அடியில் இருக்கிற மெயின் பைப்பில் 2 சொட்டு நீர் பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து விடுறதுக்கெல்லாம் ஐக்கும் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம மெயின் பைப்பில் கொடுத்துருக்கிறதுனால 4 சைடுமே எந்த கேட் வாலுக்கு நம்ம தண்ணி எடுத்து விட்டோம்னாலும் மறந்து போய்க்கு. இந்த 2 டீப்பில் மட்டும் விட்டா போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர்லேயே மாட்டியிருப்பாங்க. ஃபில்டர் பக்கத்தில் மருந்து விடுறதுக்காக மாட்டியிருப்பாங்க. நம்மளும் ஒரு வருஷமா அதில் தான் விட்டோம். ஆனால் அது சரியாக போகாததுனால இப்போ மருந்தடிக்கிற மிஷினில் விட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பைப் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு, இன்னொன்று அவுட்புட்டுக்கு. ஒரு பைப்பில் மோட்டார் தண்ணி பிடிச்சிக்குவோம். இன்னொன்றில் வந்து மருந்தை உள்ளே விட்டுக்கிறது. உள்ளே விட்டுட்டோம்னா தண்ணியோடு கலந்து காட்டுக்கு போய்க்கும். இப்போ நம்ம காட்டுக்கு 2 மருந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பவுடர் மருந்து, இன்னொன்று தண்ணி மருந்து. பவுடர் மருந்தை ஆரம்பத்திலேயே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம். இப்போ நல்லா கலந்துருச்சு. ஃபஸ்ட்டு டேங்கில் 3/4 டேங்க் தண்ணி பிடிச்சிட்டு உள்ளே பவுடர் மருந்தை கலந்ததை ஊற்றிட்டு அடுத்து லிக்யூடு மருந்தையும் ஊற்றி கலக்கி விட்டுட்டு மோட்டார் போட்டு விட்டோம்னா மோட்டார் ஓடுற வேகத்தில் அந்த தண்ணிக்குள்ளே வந்து நல்லா கலங்கிக்கும். அதனால இப்படி விடுவோம் நாங்கள். எல்லாருமே இப்படி விடுறதில்ல. ஒரு சிலர் தான் இப்படி விடுவாங்க. சரி இப்படி மருந்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, செடியெல்லாம் முளைச்சி என்ன பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம முந்தா நாள் வச்ச செடியும் கூட இருக்குது. ஒரு வாரம் வச்ச காடும் இருக்குது. ஃபஸ்ட் நாள் வச்சது பார்த்தீங்கன்னா, எங்காவது ஒரு செடி முளைச்சிருக்குது. ஆனால் எல்லா காட்டுக்குமே இப்போ மருந்து விட்டாச்சு. இப்போ மருந்து விட்டோம்னா ஆரம்பத்திலேயே விடும்போது பூஞ்சான் பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே விடுறது. சரிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.